ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை என்ற இந்த அதிகாரமானது கொடுங்கோன்மைக்கு பிறகு திருக்குறளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசன் கொடுங்கோலனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அவனை கண்டு மக்கள் அஞ்சுவார்கள். கொடுங்கோலனாக இல்லாவிட்டால் கூட ஒருவன் கொடுங்கோலனாக காட்சியளிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பயமுறுத்துகின்ற பண்பு. நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம். அரசன் தனது பிரஜைகளை, குடிமக்களை ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருந்து, பெற்றோர்களின் ஸ்தானத்தில் இருந்து பேணி காக்க வேண்டும். அது ஒரு அஃபெக்ஷன், ஒரு கன்சர்ன் தான் இருக்கணுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே பயம் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. எந்த ரிலேஷன்ஷிப்பா எடுத்தாலும் சரி, ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவா. ஆனா பயத்தினால ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா அது நீண்ட நாளைக்கு நிக்காது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் அப்படின்னு திருவள்ளுவரை இன்னொரு இடத்துல சொல்றார். கீழ் மக்கள் தான் பயந்து ஒரு காரியத்தை செய்வாங்களாம். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், வெளிநாடுகள்ல சமூக ஒழுக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாரும் அழகா சிக்னல்ல நின்றுதான் போவாங்க. யாரும் பொது வெளியில தவறுகள்லாம் செய்ய மாட்டாங்க. யாரும் குப்பை போட மாட்டாங்க, யாரும் எச்சில் துப்ப மாட்டாங்க, யாரும் பெண்கள்ட்ட தவறா நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா தண்டனைகள் அப்படி. தண்டனைகளுக்கு பயந்து, அது உயர்ந்த விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா தண்டனைக்கு பயந்து இவ்வளவு கசையடி கிடைக்கும், இல்லாட்டி இவ்வளவு ஃபைன் அப்படிங்கிறதுக்கு பயந்து இருக்கிறதுக்கும், நாமளே தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா அங்க அந்த கட்டுக்கோப்பான அந்த சமூக ஒழுங்கை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மக்களும் அது இயல்பாகவே என்ன செஞ்சிருவாங்க. இப்ப கடுமையான சட்ட திட்டங்கள் இல்லைன்னு சொன்னா எல்லா விதமான தவறுகளும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் இருக்கு, அது மறுக்க முடியாது. ஆனாலும் ஒரு அரசன் அல்லது தலைவன் மக்களை பயமுறுத்துபவனாக இருக்கக்கூடாது. பயமுறுத்துறதுன்னா எப்போ என்ன டாக்ஸ் போடுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, அதாவது அவருடைய நடவடிக்கைகள் ஒன்னொன்றும் ஒரு குடிமகனை பாதிக்குமா இல்லையா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த ஒரு அமைச்சன் அல்லது தலைவன், அரசன் எடுக்கின்ற முடிவுகள் தனிப்பட்ட முறையிலோ சமூகமாக சேர்ந்தோ பலரை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக இவரோட ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோமோ அப்படின்ற பயம் மக்களுக்கு வரக்கூடாது, அச்சம் வரக்கூடாது. வெறுவந்த செய்யாமை, மக்கள் பயந்து நடுங்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. இப்ப ஹிட்லரோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க மக்கள், சொல்றோம் இல்லையா? இவ்வளவோ பேரு, நிறைய கொடுங்கோல் மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. முக்கியமா என்னன்னா அவுரங்கசீப் எல்லாம் பாக்குறோம். அவுரங்கசீப் கூட இருக்கிற ஆளையே கொண்டுடுறாரு. என்னமோ ஸ்வெட்டர் பின்னிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்காம திடீர்னு பார்த்தா என்ன செய்வார்னு தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட, அதாவது எந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியாத அந்த கோபம், அதாவது கோபப்பட்டு அதனால் மக்களை பயமுறுத்தி மக்களை கஷ்டப்படுத்துதல், அதை ஒரு அரசன் செய்யக்கூடாது. விஷயத்துல அவன் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். குழந்தைங்கள்ட்டே கூட நம்ம கோச்சுப்போம், அப்பா கோச்சுப்பார், அம்மா கோபம் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த செயல் சரியானது இல்லைங்கிற அறிவு அங்க கொடுக்கப்படணும். நிறைய நேரம் நம்ம குழந்தைங்கள்ட்ட உட்கார வச்சு பேசினா புரிஞ்சுப்பாங்க, திரும்பி பழையதுக்கு போவாங்க. ஆனா திரும்பி 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 சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்ற அந்த எஜுகேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லுவார்,
நான் வந்து என் பையனை ஸ்மோக் பண்ணாத குடிக்காதன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்தவனை காட்டுவேன். அப்புறம் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போனான் இல்லையா, அவனெல்லாம் காட்டுவேன். பாரு இந்த அங்கிளுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னு காட்டுவேன். அவனா தெரிஞ்சுக்கிட்டான்னா அந்த எஜுகேஷன் வேற, நம்ம லேர்ன் பண்ணுவோம் அதுல. மத்தபடி உபதேசம் மாதிரி ஓதிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், அது கொஞ்சம் தான் நிக்கும். உபதேசம் கூட அதை விட ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பயந்து, எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது, கணவனுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது, அப்படி இல்லை. எது தர்மமோ அதை கடைபிடிக்க வேண்டும். அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது பயம் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும். பயந்து பயந்து வாழறது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில. குறிப்பா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கும் குடிமக்களுக்குமான ரிலேஷன்ஷிப். அதுல பயம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே சொன்னார் இல்லையா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்ல நேல் மீக்கூறும் மன்னன் நிலம்னு சொன்னார். மன்னன் வந்து அரசன் வந்து எளிதில் அணுகக்கூடியவனாக, எலெக்ஷன் வரும்போது மட்டும் இல்லை, எல்லா நேரமும் வந்து ஒரு ஆபீஸ்க்கு போனா டக்குன்னு ஒரு வேலை நடக்கும், அவரை பார்க்க முடியும், அட்லீஸ்ட் அவரோட பிஏவாவது பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கா இன்னைக்கு? சாதாரண ஒரு குடிமகன், எந்த அரசியல் பின்புலமும் எந்த பெரிய ஆளையும் தெரியாத ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து அப்படி ஈஸியா போய் காரியம் சாதிச்சுக்க முடியுமா? சிஎம் செல்லுக்கு எழுதி போடுங்க, அங்க எழுதி போடுங்க, நடக்குமா? அதெல்லாம் நடக்கிறதா? தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆக ஒரு கிரீவன்ஸ் செல் அப்படின்லாம் இருக்கு, அமைப்புகள் இல்லாம இல்ல. குறை கேட்கும் நாள்னு கலெக்டர் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆக்சசபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தியே ஒரு குரல் இருக்கு இதுல வந்து. எளிதில பார்க்கக்கூடியவனாக அந்த அரசு தலைவன் இருக்க வேண்டும். எப்பயோ அவர் டிசைட் பண்ணும்போது ஒரு நாள் இல்ல, சாதாரணமாவே. நான் கேள்விப்பட்டேன், சோம்நாத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா குஜராத்ல, அங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரொம்ப வருஷமா அவரே தான் ஜெயிச்சிட்டு இருக்காராம். இத்தனைக்கும் அவர் வந்து ஆளும் கட்சி அல்ல அந்த ஊர்ல, ஆனாலும் எதிர்கட்சியாக இருந்த போதிலும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அவரே திரும்ப 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 ஜெயிக்கிறார். ஏன் ஜெயிக்கிறார்னா, அவருக்கு வந்து 2-3 ஆபீஸ் இருக்கான். ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு போனா கண்டிப்பா வேலை நடந்துரும். கண்டிப்பா அவரை பார்த்துட்டுலாம் இல்ல, இவங்க போன காரியம் நடந்துரும், நடக்கலைன்னா நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அலக்கழிக்கிறது, 10 வாட்டி போயிட்டு வான்னு சொல்றது, அதனால மக்கள் மனசுல இடம் பிடிச்சதுனால அவர் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த பர்சனுக்கு ஓட்டு போடுறோம். மக்களுக்கு பாருங்க, கடைசியில் நமக்கு வந்து அந்த ஈஸியா வேலை நடக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு வந்து. எந்த லஞ்சம் எல்லாம் கொடுக்காம என்ன உரிய இது நடக்கணுமோ அது நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது வந்து. அவர்தான் அதை அட்ரஸ் பண்ணணும்னா டைரக்டா ஒரு ஸ்கூலுக்கே ஒரு அங்கீகாரத்துக்காக போறாங்க. எல்லாத்துக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அது எவ்வளவு விரைவாக நடக்கிறது. எல்லாத்துலயும் பயந்து பயந்து கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரிஜுடிஸ் காரணமாக இருக்கக்கூடாது. ஓ அந்த ஜட்ஜா, ஓ அந்த போலீஸ் ஆபீசரா, அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வேலை வந்து சுமூகமாக நடக்கிறதா. முக்கியமா இந்த தலைமை பண்புகள்ல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்மை பார்த்து பிறர் பயப்படக்கூடாது. நடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசினா பிடிக்காது அப்படின்னா வரும்போது ஒரு நல்ல ஒரு கிளீன் பிக்சர் கொடுத்துருவாங்க. இப்படி இப்படி இருக்கு, அது இது இருக்கு, அவருக்கு அந்த வார்த்தைகளை தான் அவர் கேட்க விரும்புகிறார் அப்படின்னா அவர் நல்ல தலைவர் கிடையாது. அப்ப பயந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அரசன் அல்லது தலைவன் என்ன பண்ணணும், அதுக்காக ரொம்ப தலைமையில ஏறி உட்கார்ற அளவுக்கு அவர் லீனியன்ட்டா இருக்கணும்னு நீங்க சொல்லலை. இங்க சொல்லப்படுற விஷயம் வந்து இவன் வந்து பயந்து, அதாவது மக்களை பயமுறுத்த கூடாது. முக்கியமா இந்த இடத்துல தண்டனை கொடுக்கின்ற விஷயத்தை பத்தி தான் நிறைய. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த காலத்துல நீதிபதியாகவும் நீதி அரசர்களாகவும் இவர்கள் விளங்கினார்கள். இப்பதானே ஜுடிஷியல் சிஸ்டம்னு தனியா இருக்கு. அப்ப இவங்க தண்டனை வழங்கும் பொழுது மக்களை பயமுறுத்தி விடக்கூடாது. எந்த பிரச்சனைக்கு எந்த எந்த குற்றத்திற்கு எந்த தண்டனை, அந்த அறிவு இருக்கணும். ரொம்ப அதிகமா தண்டிச்சிடக்கூடாது, சின்ன பிரச்சனைக்கு ரொம்ப பெருசா தண்டிச்சிடக்கூடாது, நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த கான்டெக்ட்ல வந்து வெறுவந்த செய்யாமை என்பது குற்றம் சார்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. குறட்பாக்களை படிக்கலாம். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. வேந்துனா அரசன், தலைவன் எப்படி இருக்கணும்னா தக்காங்கு நாடி. தக்காங்குனா முறையாக நடுநிலைமையுடன், நாடினா ஆராய்ச்சி செய்து. தக்காங்கு இஸ் ஈக்வல் டு தக்கார் தகவலர்ங்கிறது அங்க படிச்சோம் இல்லையா, நடுவு நிலைமை. ஓரம் சாராமல் இவன் நமக்கு வேண்டப்பட்டவனா வேண்டாதவனா எந்த ஊருக்காரன் அதெல்லாம் பார்க்காம அந்த அட்ரஸ், அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி அது என்ன பிரச்சனையோ அதை பார்த்து நடுவு நிலைமை தவறாமல் தான் முதல் குவாலிஃபிகேஷன். பாருங்க, தக்காங்கு நாடி. இப்ப நமக்கு வேண்டப்பட்டவன்னா கம்மி தண்டனை, நமக்கு வேண்டப்படாதவன்னா அதிக தண்டனை, அப்படிலாம் கிடையாது. தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால், அது ரொம்ப முக்கியம். தலைச்செல்லா வண்ணத்தால் மீண்டும் அந்த குற்றத்தை அவன் செய்யக்கூடாது. ஒரு தண்டனை கொடுக்குறோம், சரி 500 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போய் தொலை அப்படின்னா அடுத்த மாசமே அதே தப்பு பண்ணிட்டு அவன் 500 ரூபாய் ஃபீஸ் பணத்தோட வரக்கூடாது, தண்டனை ஃபைன் கட்டக்கூடாது. மறுபடியும் அந்த குற்றத்தை அவன் செய்யவே கூடாது. அதுக்கு என்ன வழி?
அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா? இல்ல அவனுக்கு ஏன் அப்படி பண்றான்? அதோடைய பின்புலத்தை ஆராய்ஞ்சு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா? கோடிக்கணக்கான கேஸ்கள் வந்து வழக்குகள் வந்து தேங்கி கிடக்கின்றன அப்படின்னு ஒரு நீதிபதி ரொம்ப வேதனையோட ஒரு பதிவிட்டிருக்காரு 2-3 நாள் முன்னாடி. ரொம்ப கஷ்டம். நமக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு வந்து எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கின்றன நிலுவையில. ஆனாலும் இங்க திருவள்ளுவர் சொல்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுப்போம். இது நம்ம சின்ன லெவல்லயாவது நம்ம ஒரு குற்றத்தை ஆராய்ச்சி பண்ற மேலும் தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும், ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். தலைச்செல்லா வண்ணத்தால்னா மீண்டும் அந்த தவறை அவர்கள் செய்யாத வண்ணம் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒத்தாங்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த கூடவும் இல்ல குறையும் இல்ல சரியான தண்டனை ஒருப்பது கொடுப்பது தண்டிப்பது சரியான தண்டனையை விதித்து அந்த தண்டனையை கொடுப்பது வேந்தன் செயல். வேந்துனா வேந்தனுடைய செயல். ஆக நடுநிலைமையுடன் ஆராய்ச்சி செய்து அவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வண்ணம் அவனுக்கு வந்து தண்டனை கொடுப்பது, சரியான தண்டனையை கொடுப்பது, முறையான தண்டனையை கொடுப்பது வேந்தனுடைய செயல். இது விஷயமா ஒரு கருத்து ஞாபகம் வருகிறது. அதாவது ஹரித்வாரத்துல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மிஷன் அங்க ஒரு சுவாமிஜி, அவர் வந்து ரொம்ப அருமையான சேவை அங்க பண்ணிட்டு இருந்தார். சுவாமி கல்யாணானந்தா அப்படின்னு பேரு. சுவாமி விவேகானந்தருடைய நேரடி சீடர். அருமையான சேவை. ஆரம்ப காலத்துல வந்து அந்த ஆசிரமத்துல நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. கண்கல் அப்படிங்கிற இடத்துல. அவர் இறந்து போயிட்டார் ஒரு நாளைக்கு. இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வரான். சுவாமி இருக்காரு. ஆனா சாமி சமாதி ஆயிட்டாங்கன்னா ஓன்னு அழுகுறான். இந்த மடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அழறாரு அப்படின்னு தெரியல. மாசம் அவர் ஒரு மாசமா எப்பயாவது ஒரு தடவை அந்த நபர் வருவதுண்டு. வரும்போதெல்லாம் இந்த சுவாமிஜி கொஞ்சம் பணம் கொடுப்பார், வாங்கிட்டு போயிடுவான். இதான் என்ன நடந்தது, அவன் யாரு என்ன எதுவுமே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப சுவாமி இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே அவன் சொல்றான், ஏன் அழுகிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அவன் சொல்றானா, நான் ஒரு தடவை வந்து நான் ஒரு திருடன், ஒரு கடையில புகுந்து திருடிட்டு இருந்தேன், மாட்டிட்டேன். மாட்டின்றோடனே வந்து என்னை பிடிச்சி ஒரு கம்பத்துல கட்டி அடிக்கிறாங்க. ஒரு மரத்துல கட்டி அவனை அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சுவாமி வந்து வண்டியில போயிட்டு இருக்காரு அந்த பாதையா. போகும்போது இறங்கி விசாரிக்கிறார், ஏன் அவனை அடிக்கிறீங்க அப்படின்னோடனே அவன் இந்த மாதிரி திருடிட்டான் அப்படின்னோடனே அவனை கூப்பிட்டு ஏன்பா திருடுற அப்படின்னோடனே நான் நல்லா உழைச்சு சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. உழைச்சு சம்பாதிக்கிறேன் ஆனா போறல, குடும்பத்துக்கு பத்தல அப்படின்னு அழுகுறான். இப்போ அவர் சொல்றாரு, நீ நல்லா உழைச்சு சம்பாதி, உனக்கு எப்பயாவது பணம் பத்தலைன்னா என்கிட்ட வா, நான் தரேன். ஆனா திருட மட்டும் செய்யாத. என்ன டீலிங் பாருங்க. ஒருத்தனை திருத்தறதுக்காக அவன் இனிமே திருடக்கூடாது. அதான் தலைச்செல்லா வண்ணத்தால் மீண்டும் அவன் இங்க வந்து அந்த சுவாமியோட பரந்த மனசே அவனுக்கு தண்டனையா போச்சு பாருங்க. அதுவே ஒரு இவ்வளோ பெரிய சுவாமி வந்து தன்ட்ட வந்து இப்படி பேசுறாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனும் நல்லா உழைச்சு அதுக்கப்புறம் திருடுறதை நிறுத்திட்டானா. கம்ப்ளீட்டா திருடவே இல்லை. அப்பப்ப எப்பயாவது அவனுக்கு ரொம்ப தாங்க முடியாத பண கஷ்டம் வரும்போது மட்டும் சாமியோட ஒரு வார்த்தை சொல்லாம சாமி கொடுப்பாராம் பணம். ஏன்னா அவத்த திருடனை திருத்தணும். இதை பத்தி யாருக்கிட்டையும் அவர் சொன்னது இல்ல, வெளியில யாருக்குமே தெரியாது. அவர் இறந்து போன பிறகுதான் இதை பத்தி பேசுறாங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த மகான்களுடைய அணுகுமுறையே வேற. எப்படியோ திரும்பி அந்த தவறை அவர்கள் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் கன்சர்ன். ரொம்ப முக்கியம். என்னன்னா தண்டனை கொடுத்து போ தொலைஞ்சு போ அப்படி சொல்றது இல்லை. அவனை திருத்தி அமைப்பதற்குரிய கருணையும் பொறுமையும் தேவையாக இருக்கிறது. அது குழந்தைங்க விஷயத்துல யார் விஷயத்துல வேணாலும் இது நம்ம ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்த குறள். கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். நெடிது ஆக்கம் நீண்ட காலம் செல்வம் தன்னிடத்தில் நீங்காமை வேண்டுபவர். அதாவது இந்த அரசாட்சியோ செல்வமோ நீண்ட காலம் கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா பல வருடங்கள் வந்து நான் ஆட்சி செய்யணும், இந்த செல்வம் எல்லாம் என்னை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா அவன் மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும் தெரியுமா? கடிது ஓச்சி. கடிது ஓச்சின்னா கடுமையான தண்டனைகளை விதித்து, அதாவது கடுமையான தண்டனைகளை விதித்து மெல்ல எரிக அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நிறைய குறைக்கணும். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு அது பயங்கரமா இருக்கு. ரெண்டு விதமா பொருள் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கடுமையான விசாரணை. இந்த விசாரணையிலேயே செத்துருவோம். இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைன்னா எத்தனை மணி நேரம் நடக்குது. தண்டனையே பரவாயில்ல போல இருக்கு, அந்த விசாரணை அப்படி இருக்கு இல்லையா? நம்ம போனதுல எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பொதுவா அந்த விசாரணையெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கும். இப்ப விசாரணை அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கணும். அதாவது எதுக்குன்னா மனசுல வந்து வெறுவந்த செய்யாமைதான், பயமுறுத்த கூடாது. ஆனா மறுபடியும் அவன் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி? அவனை வந்து தன்னுடைய தவறை உணரச் செய்வது. அது வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் மெல்ல எரிக. நீங்க பாத்தீங்கன்னா தண்டனைகள்லாம் குறைச்சிருவாங்க. ரொம்ப நல்லா அத திருந்திட்டாங்கன்னா விடுதலை செஞ்சுருவாங்க. அப்பலாம் இருக்கா இல்லையா? வந்து ஒருத்தங்கள வந்து ரொம்ப திருந்தி அமைந்தவர்களா நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் சாதுக்களானவர்களா உண்டு. திருடரா இருந்து பெரிய மகாத்மா ஆனவர்கள்லாம் உண்டு. எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. இல்லாட்டி கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு கீதையில, எப்பேற்பட்ட பாப்பியாக இருந்தாலும் அவன் வந்து கடை தேறி விடுவான். ஞான தெப்பத்தால் கடை தேறி விடுவான். பாசிபிலிட்டி இருக்கு. அதனால வந்து கடிது ஓச்சி ஆரம்பத்துல ரொம்ப பெருசா தண்டிக்கிற மாதிரி தோன்றினாலும் மெல்ல எரிக. அது வந்து அவனால தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதை குறைத்து, இப்ப வந்து உனக்கு 5 வருடம் கடுங்காவல் தானே, 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நான் எப்படி அப்புறம் குடும்பத்துல நடத்துவேன், என்ன பண்ணுவாங்க, அப்புறம் 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு குறைக்கிறது. இந்த மாதிரி பல, அதாவது என்னன்னா அவன் குற்றத்தை உணர்ந்து விட்டானா, அவன் தவறை நினைத்து வருந்துகிறானா, திருந்தி விட்டானா அப்படிங்கிறத பாக்குறது. ஏன்னா அந்த கைதிகள் மறுவாழ்வுங்கிறதுல விளையாட்டான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படும். அப்புறம் பின்னாடி அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பழைய மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு குற்றம் செய்தவர்கள், ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு போய் 20 வருஷம் அங்க போய் அழுதுண்டே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. பலவிதமான விஷயங்கள் இருக்கு அதுல. ஆக இந்த விஷயத்துல வந்து கடிது ஓச்சி மெல்ல எரிக. பாக்குறதுக்கு பயங்கர டெரரா இருக்கணும். ஆனா வந்து தண்டனை சின்னதா இருக்கணும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விசாரணையை ரொம்ப என்ன அலசி ஆராய்ஞ்சு அவனுக்கு ரொம்ப பயங்கரமான விசாரணை பண்ணிட்டு கடைசியில தண்டனையை குறைவாக தர வேண்டும். அப்பாடா குழைச்சா போதும், நான் இனிமே அந்த தவறை பத்தி நினைக்க கூட மாட்டேன், கனவுல கூட நினைக்க மாட்டேன், அப்பா போதுண்டா சாமி பட்ட கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் விசாரணையே. தண்டனை பெரிய விஷயம் இல்ல, விசாரணை பெரிய விஷயம். அடுத்த குறள். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும். இப்ப கூட பாக்குறோம் நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் பேசத்தகாத வார்த்தைகளை பேசுறாங்க. கோபத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாங்க. மக்களை இழிவாக பொது வெளியில பேசுறாங்க, சட்டமன்றத்துல பேசுறாங்க, பாராளுமன்றத்துல பேசுறாங்க. அதாவது அது உணர்ச்சி வசப்பட்டு தானே பேசுறாங்க, கோபத்துல தானே பேசுறாங்க. யார் மேலோ இருக்கிற கோபத்துல தானே அப்படி பேச, எதிர்கட்சி மேல இருக்கிற கோபம், யாரோ ஒரு பர்சன் மேல இருக்கிற கோபம் எப்படி வெளிப்படுகிறதுங்கிறத பார்க்கலாம். அதை வந்து மக்கள் கவனிச்சுட்டே இருக்காங்களா இல்லையா? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எப்படி பேசுறாங்க, ஒவ்வொரு அரசியல்வாதியும் எப்படி எப்படி பேசுறாங்கிறத பார்த்துட்டு தானே இருக்காங்க. இங்க என்ன சொல்றார், வெறுவந்த செய்து ஒழுகும். வெறுவந்தனா கோபத்தினால், மக்கள் வெறுவந்தன முக்கியமா மக்கள் பயப்படும் வண்ணம். வெறுவந்த செய்யாமை அப்படின்னா மக்களை பயப்படும்படி செய்யாமல் இருத்தல் அர்த்தம். வெறுவந்த அப்படின்னா பயப்படுதல். வெறுவந்த மக்களை பயமுறுத்தி செய்து ஒழுகும் வெங்கோலன், அப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்பவன் ஆயின், அப்படி இருந்தா ஒரு வந்தம்னா நிச்சயமாக ஒல்லை கெடும், விரைவில் கெட்டு போவான். அப்படின்னா சீக்கிரமே அவனுடைய ஆட்சி காலம் முடிந்து விடும், மக்கள் அவனை தூக்கி எறிந்து விடுவார்கள், அவனிடம் இருக்கும் செல்வம் எல்லாம் போய்விடும், அவன் உயிரே வேணாலும் போய்விடும், அவனுக்கு அது நல்லதல்ல. அந்த அரசன் வந்து ரொம்ப நாள் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றான், ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும். சீ அப்படின்னு ஆயிடும் மக்களுக்கு. ரொம்ப பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்த தீர்வை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து யாரோ சில அப்பாவி ஜனங்கள் வேணா பேசாம இருப்பாங்களே தவிர சமூகத்துல எல்லா விதமான மக்களும் இருக்கதானே செய்வாங்க. நிறைய போராளிகள் இருப்பாங்க, அறம் சார்ந்து நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது தவறு, அரசன் வந்து மக்களை பயமுறுத்தக் கூடாது. சான்றோர்கள் பெரியோர்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா சமூகத்துல? அப்ப அவங்க எல்லாம் வந்து இதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு கொடுங்கோல் ஆட்சிக்குழியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்கள்லாம் வருத்தப்பட்டார்கள் என்றால், சமூகத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் மனம் வருந்தினார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து ஒரு வந்தம் நிச்சயமாக ஒல்லை கெடும், விரைவில் அழிந்து போகும் அப்படின்னு அர்த்தம். இறை கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். இறை கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். இறை கடியன், இறைன்னு சொன்னா அரசன். நம்மளோட தலைவர் இருக்காரே கடியன்னா ரொம்ப மோசமானவன், ஒன்னா நம்பர் ஃப்ராடு. அது மட்டும் இல்ல மக்களை ரொம்ப துன்புறுத்துறான், மக்களை பயமுறுத்துறான், மக்களுக்கு நீதியே வழங்குறது இல்ல, அவனிடம் போனா சரியான தீர்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவன் வந்து சரியாக குற்றங்களை ஆராய்ச்சி செய்து தீர்ப்பு வழங்குவதில்லை, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்றான், சுயநலம் மிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு மக்களுடைய இம்ப்ரெஷன். அதான் இறை கடியன். அரசன் வந்து மிக மோசமானவன் என்று உரைக்கும் இன்னாச்சொல். இன்னாச்சொல்னா என்ன? இப்படிப்பட்ட ஒரு கேட்க விருப்பமில்லாத சொல் தானே இது வந்து. இன்னாச்சொல்னா கொடுமையான சொல். அதை அந்த அப்படிப்பட்ட சொற்களை மக்கள் பேசுறாங்க. அது வந்து கேட்க இனிமையாவா இருக்கும் அரசனுக்கு வந்து. வந்து என்னென்னவோ பேசுறாங்க சோசியல் மீடியால, இதெல்லாம் அந்த அரசியல் தலைவர்கள் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்கள திட்டுறது, அவங்கள பயங்கரமா விமர்சனம் செய்கின்ற வலைத்தளங்களும் இருக்கத்தானே செய்கின்றன.
அப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணும் உங்களுக்கு வந்து எவ்வளவு வருத்தமா இருக்கும். யாரு எத்தனையோ பேர் வருத்தப்பட்டதை பாக்குறோம். என்ன வந்து அப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்க, இப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்க, நிறைய பிரபலங்கள். அப்ப வந்து குறிப்பா அரசன் வந்து தன்கிட்ட ஏதாவது தவறு இருக்கான்னு குற்றம் கடிய வேண்டாமா? குற்றம் கடிதல்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. இறை கடியன். அரசன் வந்து ரொம்ப அவனை பார்த்தாலே பயமா இருக்கான். ஒரு மனுஷனா? மிருகம். அவன் வந்து சரியான இது ராட்சசன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த இன்னாச்சொல் வேந்தன், அந்த பெயர் வாங்கின வேந்தன் அரசன் வந்து உரை கடுகி ஒல்லை கெடும். ஒல்லை கெடும்னா விரைவில் கெட்டு போவான். உரை கடுகி கடுகி அப்படின்னு சொன்னா அவனுடைய இது வந்து அவனுடைய ஆட்சி காலம் குறைந்து விடும். அவன் அதுக்கு மேல ஆட்சி பண்ண முடியாது. நீண்ட நாள் அவன் வந்து செல்வத்துடன் விளங்க முடியாது. சிறப்பான அரசனாக புகழ் ஒளியுடன் அவன் விளங்க மாட்டான். விரைவில் அவனுடைய ஆட்சி காலம் முடிந்து விடும். மக்கள் மனசுல அது வந்து முடியாட்சியோ குடியாட்சியோ எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, பொதுப்படியாக மக்களுடைய மனசுல மெஜாரிட்டி மக்களுடைய மனசுல என்ன மாதிரி கருத்து இருக்கு, இம்ப்ரெஷன் இவ்வளவு முக்கியம். இன்னைக்கும் ராஜராஜ சோழனை சொல்றோம். இன்னைக்கும் வந்து அதாவது நடுநிலைமையோடு இருந்த அரசர்களை கொண்டாடுகிறோம். எத்தனையோ அரசர்கள் இப்படி இருந்திருக்காங்க. எத்தனையோ அதாவது அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், யாரெல்லாம் ரொம்ப நடுநிலைமையோட ரொம்ப சுயநலம் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களை என்னைக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்க. பொன் போல் பொதிந்தும் வரை திருவள்ளுவர் அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அரசன்லாம் வந்து மக்களுடைய மனசை வந்து கஷ்டப்படுத்துறான், பயமுறுத்துறான்னா அவனுடைய அரசாட்சி நீண்ட காலம் நிலைக்காது. அடுத்த குறட்பா. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண் கண்டன்னதுடைத்து. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண்டன்னது உடைத்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் குறள் இது. அருஞ்செவ்வி. அருஞ்செவ்வினா அவனை லேஸ்ல பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு தான் பார்க்க முடியும் வச்சுக்கோங்களேன். எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க மட்டும்தான் தலைவர் வருவார் வெளியில. மற்றபடி அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அருஞ்செவ்வினா வெரி டிஃபிகல்ட் டு ஆக்சஸ். அந்த அவரை நீங்க லேஸ்ல அணுகி ஒரு விஷயம், ஒரு பிரஸ் மீட், இப்ப கூட பிரஸ் மீட்லாம் எப்படி நடக்குது? அவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ அதை பேசிட்டு போயிடுறாங்க. தவிர ஓப்பனா எந்த விஷயத்தை பத்தியாவது எந்த பத்திரிகையாளராவது ஒரு பிரஸ் மீட் நடத்து. பிரஸ் மீட் எதுக்குன்னா அவங்க கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்றதுதான் பிரஸ் மீட்டே தவிர பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. முக்கியமா வந்து பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க. பொறுப்புக்கு வர வேண்டியவங்க சில பேர் வந்து நிறைய கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பெரிய பொறுப்புல பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க ஏன் வராங்க? அவங்கதான் பொறுப்பு. இந்த அவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு நாட்டுல, இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்கள தானே கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பாங்கன்னே அவங்க வரமாட்டாங்க. எந்த பிரஸ் மீட்டுக்கும் வரமாட்டாங்க. அவங்களா ஏதோ சம்மந்தமே இல்லாம வேற அறிக்கையை விட்டுட்டு இருப்பாங்க. எந்த மக்களுக்கோ பத்திரிகையாளர்களை யாரும் நம்ம நினைக்கிறோம்? பத்திரிகையாளர்கள் மக்களின் பிரதிநிதின்னு தான் நினைக்கிறோம். ஆனா அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அதுலயே நிறைய ஓரம் சாருகின்ற பத்திரிகையாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அருஞ்செவ்வி அப்படின்னு சொன்னா மக்களால் எளிதில் அணுக முடியாதவன். தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னா முகத்தான். ஒருவேளை எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, நான் இன்னைக்கு போறேன் அவரை பார்க்க, அந்த தலைவரை பார்க்க போறேன், அந்த அரசனை பார்க்க போறேன்னு போனா இன்னா முகத்தான். இன்னா முகத்தான்னா என்ன? கடுன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். இனிமையா பேசுறது இல்ல, கடுமையான சொற்களை பேசுறான், இல்ல வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறான். மறுபடியும் போவோமா அப்படி ஒரு ஆளை பார்க்க? நம்ம 2 விஷயம். ஒண்ணு, அவரை பார்க்கவே முடியாது. பார்த்தாலும் அவர் எரிஞ்சு உழுவார். மரியாதை குறைவாக நம்மை நடத்துவார். இனிமையான சொற்களை பேச மாட்டார். அப்படியே நம்ம ஒப்பிடுக அங்க பார்க்கணும். இப்பதானே சொன்னேன், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல். 2 வார்த்தை. காட்சிக்கு எளியன் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகள் பேசாதவராக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி. எப்படி நடந்துக்கணும்? அதாவது சாதாரண பொதுமக்களிடம் அரசன் எப்படி நடந்து கொள்கிறான்? சும்மா போட்டோ ஷூட்டுக்காக எல்லாம் இல்ல, சும்மா கேமராக்காக ஜோடிச்சு பண்ற விஷயம். உண்மையிலே மக்கள் நலனில் அக்கறை உள்ள தலைவர்கள் இப்படியா நடந்துப்பாங்க. நம்ம பாக்குறோம்ல, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யாருக்காவது மக்களுடைய நலன்ல துளியாவது அக்கறை இருக்கா? பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. எல்லாருக்கும் அவர்கள் சுய விளம்பரம், சுய கட்சியோட இது, தான் பெரிய ஆள் ஆகணும், தான் பவருக்கு வரணும், அதை பவர்னு நினைக்கிறாங்களே தவிர தற்கால ஆட்சியாளர்கள், அதாவது தற்காலத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எல்லா கட்சியினரும் சொல்றேன், பவர்னு நினைக்கிறாங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறது இல்லை. மக்களின் சேவகன் நான் நினைக்கிறது இல்லை. தலைமை பொறுப்புல இருந்தா கூட இந்த காலத்துல அரசர்கள்லாம் நான் இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன், நான் மக்களின் தொண்டன், அடிப்பொடிங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருந்தது. சுவாமிஜி எப்பயுமே சொல்லுவார், ஆசிரமத்துல வேலை பார்க்கிற எல்லாருக்கும் திருப்பணி தொண்டர்கள் அப்படின்னு அழகா பேர் கொடுத்திருந்தார். இந்த எல்லாரும் சேவை பண்றோம் இல்லையா, ஆசிரமத்துல எல்லாரும் இருக்கோம், எல்லாருக்கும் என்ன பேருன்னா திருப்பணி தொண்டர். திருப்பணி தொண்டர் பிரார்த்தனைன்னு ஒண்ணு வச்சிருந்தார். தன்னுடைய பேர் என்ன தெரியுமா? தலைமை திருப்பணி தொண்டர் அப்படி சொல்லுவார். தலைமை திருப்பணி தொண்டன் ஓங்காரானந்தா அப்படின்னு லெட்டர்லாம் எழுதுவார். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம மக்களுக்கு தொண்டு செய்கிறோம். சும்மா வந்து இது தொண்டு செய்யறேங்கிறது வாயால சொல்ற விஷயம் இல்ல. ஸ்பிரிட், இன்ஸ்பிரிட், நிஜமாவே தொண்டு செய்தா
நம்முடைய அரசு, நம்முடைய வாழ்க்கை, நம்ம சமூகம் இப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? நம்முடைய தமிழ்நாடோ, எந்த நாடோ, எந்த ஊரோ அரசியல்வாதிகள் பொறுப்புணர்வு மிக்கவர்களாக திகழ்ந்தால், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக, தொண்டு செய்பவர்களாக இருந்தால் ஆட்சியே வேறையா இருக்கும். நல்ல ஆட்சி வரட்டும்னு வேண்டிப்போம். ஆக அருஞ்செவ்வி இன்னா முகத்தான். இந்த அரசன் பார்ப்பதற்கு எளியவனாக இல்லை. அதாவது லேசில் அவனை பார்க்க முடியல. அப்படியே பார்த்தாலும் கடுமையான சொற்களை பேசுறான் அப்படின்னா அவங்ககிட்ட யாருமே போக மாட்டாங்க. அது எப்படின்னா, பெருஞ்செல்வம் பேய்கண்டன்னது உடைத்து. பெருஞ்செல்வம், நிறைய செல்வம் இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய பங்களா இருக்கு. அதுல நிறைய செல்வம், ஒரு 400 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அங்க ஒரு பேய் இருக்கு. போவோமா நம்ம யாராவது? போக மாட்டோம் இல்லையா? அதாவது அந்த அரசனிடம் இருக்கக்கூடிய திட்டங்களோ, நல்ல விஷயங்களோ மக்களுக்கு பயன்படாமல் போய்விடும்னு அர்த்தம். இதோட உள்ளார்ந்த கருத்து என்னன்னா, பெருஞ்செல்வம் பேய் கண்டன்னது உடைத்து அப்படிங்கிற ஓமை எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, ஒரு பெரிய இடத்துல நிறைய செல்வம் நிதி குவிஞ்சிருக்கு. ஆனா அந்த இடத்துல பேய் இருக்கு. பேய் பார்த்து கொண்டிருக்கிறது. பேய் இருக்கிற இடத்துல எப்படி நம்ம போக மாட்டோமோ, அந்த செல்வத்தை யாரும் டச் பண்ண முடியாது. அங்க போகவே முடியாது. அந்த மாதிரி இந்த அரசனுடைய ஆட்சியில் எந்த நல்ல காரியமும் அந்த அவனுடைய செல்வமும் அப்படிதான் மக்களுக்கு பயன்படாமல் போய்விடும். அவன் உயர்ந்த சிந்தனைகள் இருப்பவனா கூட இருக்கலாம். ஒரு பெரிய ஐடியலிஸ்டா இருக்கலாம். பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய உயர்ந்த விஷயங்கள் உடையவனாக இருக்கலாம். ஆனா மக்களால் எளிதில் அணுகக்கூடியவனாக இல்லை. மக்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா, பொறுமையும் இனிமையும் அதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? அரசனுக்கு தலைமை பண்புங்கிறது ஒன்றும் விளையாட்டு கிடையாதே அப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா அவனுடைய திட்டங்கள் நிறைவேறாது. அவனிடம் இருக்கின்ற செல்வம் மக்களுக்கு பயன்படாமல் வீணாக போகும் என்பது இந்த குறட்பாவின் கருத்து. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.